ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் வீடியோ எடுக்கிறது பஞ்சபூதங்களுக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி காமிக்கிற பாருங்க, மழை வெயில் ரெண்டுமே வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் என் கார் டூர் பற்றி போட்டிருந்தேன். ஏன்னா அதில் நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு 37 lakhs கார். பட் ஆனால் அதை நான் நியூவாக வாங்கலை, அது யூஸ்டு காராக தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ப்ரோ அமெரிக்காவில் யூஸ்டு கார் வாங்கலாமா இல்லை நியூ கார் வாங்கலாமா, இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கார் வந்து ஆடம்பரம் கிடையாது, அத்தியாவசியம். ஆக்சுவலாக இந்தியாவில் நிறைய பேர் பைக் வச்சிருப்பாங்க, கார் ரொம்ப கம்மியான பேர் தான் வச்சிருப்பாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது சொல்லும்போது கூட அவன் காரு பங்களான்னு செட்டில் ஆகிட்டான்னு காரு பங்களா தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் பைக்கு பங்களா வச்சு செட்டில் ஆகிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து கார் வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக இன்னி வரைக்கும் கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. கார் வந்து ஆடம்பரம் கிடையாது, அது வந்து அத்தியாவசியம். ஏன்னா இது எந்த அளவுக்கு அத்தியாவசியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் எந்த அளவுக்கு காரை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு வெப்சைட்ஸே இருக்குது. அண்ட் நிறைய பேர் அதை யூஸும் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு walkscore.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் என்னோட பின்கோடு, அதாவது இந்த ஊரில் ஜிப் கோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஜிப் கோடு அடித்தா அந்த கார் வாக் ஸ்கோர் என்ன காமிக்குது பாருங்கள். வாக் ஸ்கோர் வந்து 0ன்னு காமிக்குது. வாக் ஸ்கோர் 0னா எல்லாத்துக்குமே கார் இருந்தே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இந்த வாக் ஸ்கோர் வந்து இப்போ நியூயார்க் சிட்டியில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் வாக் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் அங்கே கார் இருக்க வேண்டாம், அங்கே நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. நீங்கள் அங்கே இன்ஃபேக்ட் நீங்கள் அங்கே கார் வச்சிருந்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் தேடி நீங்கள் அலையணும். ஸோ அந்த மாதிரி சிட்டிஸ்க்கு வந்து வாக் ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது எந்த அளவுக்கு கார் டிபெண்டாக தேவைப்படும் அப்படின்னு பார்க்கறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குன்னா காரோட அவசியத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இப்போ யூஸ்ட் கார் வாங்கலாமா இல்லை புது கார் வாங்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ரெண்டுத்தை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன். உங்கள் சிச்சுவேஷனுக்கு என்ன செட் ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ்ட் காரை பற்றி பேசுவோம். அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு யூஸ்ட் காரை விற்கணும்னா கூட இங்கே வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வின் நம்பர்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்ற நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர்ல உங்களுக்கு வந்து ஒரு கார் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை ஓனர், ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்களா, அது வந்து எவ்வளவு மைல்ஸ் ஓடி இருக்கு, என்ன மேஜர் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை பத்தின ஃபுல் ஹிஸ்டரியை நம்மளால பார்க்க முடியும். ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் யூஸ்ட் கார்ல போகும்போது நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்ட் கார், இவங்க எப்படி ஓட்டினாங்கன்னு தெரியல, இது வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு தெரியல. சில பேர் ராசி எல்லாம் பார்ப்பாங்க, இது ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆன காரா இருந்தா எனக்கு வந்து செட் ஆகாது, நான் அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். இது வந்து எப்படி அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாதுன்ற ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரு பயம் ஃபேக்டர் இங்கே எலிமினேட் ஆகிறதுனால இங்கே வந்து யூஸ்ட் கார் இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து நம்பலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் ரெண்டாவது, இங்கே நிறைய வந்து நம்ம அமேசானில் ஷாப்பிங் பண்ணி நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. இங்கே வந்து அமெரிக்காவில் 30 நாள் ரிட்டர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து என்னோட கிரைஸ்லர் பசிஃபிகா கார் வந்து கார்வானா அப்படின்ற ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். அங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், அந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, மாடலு எல்லாமே பார்க்கலாம். அவங்க அந்த வின் நம்பர் ரிப்போர்ட் கூட வச்சிருப்பாங்க, அது கூட ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த காரை வந்து நீங்கள் போயிட்டு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஃபுல்லாக ஆன்லைன்லேயே பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் அவங்களே கூட லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோ வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே அங்கேயே இருக்கும். இங்கே இவங்க இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது 7 day மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் தட் நம்ம அமேசானில் ஒரு பொருள் வாங்கிட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இது செட் ஆகலை அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம இந்த காரை வாங்கிட்டு ஒரு 4-5 நாள் நீங்கள் வந்து நல்லா வந்து ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் 7 நாளுக்குள்ளே எனக்கு இல்லை, இந்த கார் எனக்கு வந்து நான் வாங்கும்போது வேறு மாதிரி நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு இது வந்து வேறு மாதிரி இருக்குது, எனக்கு இது செட் ஆகாத போல இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோன் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு காசே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சில வெப்சைட்ஸ் தான் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் டீலர்ஷிப்பில் போய் வாங்கும்போது அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் டீலர்ஷிப்புக்கு போனீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண விடுவாங்க. அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சாதான் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் போட்டு காரை வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் வாங்கி வெளியே வந்ததுக்கப்புறம் உடனே பிரச்சனை வந்துச்சுன்னா கூட உங்களால் திருப்பியும் கொண்டு போய் ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. அவங்க வேணும்னா வாரண்டியில் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது பார்ட்ஸை மாற்றி தரேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால யூஸ்ட் கார் இண்டஸ்ட்ரி வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் 2 காருமே வந்து யூஸ்டாக தான் வாங்கினேன். அண்ட் இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, கரெக்டாக தான் இருக்குது. என்னோட செகண்ட் கார் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, இதில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கார்வானால இந்த காரை வாங்கும்போது அந்த கார் வாங்கின காசுக்கு நான் கார்வானோட ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என் கையில் வந்து $500,000 இருந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணால் 4.5 கோடி ரூபா. ஏன்னா கார்வானா வந்து அப்போ வந்து ஒரு ஸ்டாக் $8 இருந்துச்சு, இப்போ வந்து $120 கிட்ட இருக்குது. யாருக்கிட்டையாவது வந்து டைம் மிஷின் இருந்தால் கொண்டு வந்து கொஞ்சம் கொடுங்கப்பா, அந்த ஒரு வருத்தம் தான். அதை தவிர்த்து வந்து காரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ, நான் யூஸ்டு கார் தான் வாங்க போகிறேன், இப்போ எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி carvana.com அப்படின்னு ஆன்லைன் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. carvana.com, room.com, கார்ஸ் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் Carvana நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு Carvana செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் ஏற்கனவே Carvana யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீலர் கிட்ட வாங்கிக்கலாம். இந்த டீலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லீஸு கார் எடுத்திருப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லீஸ்க்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காரை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த காரை அவங்க வந்து யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ட் காரை அவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷனில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேஃப்டி செக்லாம் நிறைய பண்ணிட்டு அந்த கார் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ்ட் காராக கொடுப்பாங்க. அந்த மாதிரி டீலர் கிட்ட இருந்து கார் வாங்கிக்கலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன டீலர் கிட்ட கார் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டீலர் கிட்ட கார் வாங்கும்போது இருக்க ஒரு மேஜர் பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிறைய ஹிடன் ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு சொல்லிட்டு அது சில நேரத்தில் புரியவே புரியாது. அந்த சார்ஜ் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆனால் அது வந்து தேவையில்லாத ஒரு சார்ஜாக இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நல்லா பேச தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். இந்த ட்ராபேக் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இப்போ வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைனில் போகும்போது அவன் ப்ரைஸ் வந்து கிளியராக போட்டிருப்பான். இதுதான் ப்ரைஸ், இதுதான் டாக்ஸ், இதுதான் சொல்லிட்டு அவன் கிளியராக போட்டிருப்பான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸுமே இருக்காது. அண்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸில் வாங்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புதுசாக அமெரிக்காவுக்கு வரீங்க. அப்போ வந்து உங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இந்தியாவுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க காரை விற்கலான்னு பார்ப்பாங்க. இந்த மார்க்கெட் பிளேஸ்னால் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் கிரைக்ஸ்லிஸ்ட் இது ரெண்டுத்துலேயுமே வந்து யூஸ்ட் கார் இருக்கும். அண்ட் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மார்க்கெட் பிளேஸ் நீங்கள் கார் தேட ஆரம்பிக்கிறீங்கனாலே நிறைய போஸ்டிங் வந்து இந்த கிரைக்ஸ்லிஸ்ட்லையும் சரி, இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லையும் சரி, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்து லிஸ்டிங்கே வந்து ஃபேக்கான லிஸ்டிங்காக இருக்கும். பார்த்தாலே வந்து ஒரு கார் வந்து சூப்பர் காரு, சூப்பர் மைலேஜ், ஆனால் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக பார்க்க புதுசாக பலபலான் இருக்க மாதிரி இருக்கும். நல்ல டீலாக இருக்கே அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பாட்டுன்னு வந்து எனக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அது இதுன்னு சொல்லி ஏதோ கம்பி கட்டுற கதெல்லாம் பெருசாக கட்ட ஆரம்பிச்சு உங்களை வந்து ஏமாத்தான் பார்ப்பாங்க. உங்களுக்கே பாதியில் புரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் ஒரு காரை வந்து வாங்க போகிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வின் நம்பர், அந்த வெஹிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், அவங்க கிட்ட நீங்கள் வந்து தம்பி நீங்கள் காரை விற்க போகிறீங்க, நீங்கள் ஏதாவது சேஃப்டி செக் பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து 30 பாயிண்ட் செக்கு, 50 பாயிண்ட் செக்கு, 150 பாயிண்ட் செக்கு நிறைய வந்து இருக்கும். பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கணும். அவங்க வந்து பண்ணிட்டேன் பாருங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சரி இது எந்த மெக்கானிக்கிட்ட அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த மெக்கானிக்கே நீங்கள் வந்து அந்த கடைகள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது கரெக்டானு கேட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அவங்க பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இல்லை இந்த கார் கொஞ்சம் வந்து ரிலேபிளாக இருக்க மாதிரி இருக்குது, என் பட்ஜெட்டுக்கும் செட் ஆகுது, இந்த மாடல் இந்த மேக்கு மாடல் ஏர் இதெல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, இது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட் பிளேஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து நான் அந்த காரை கொண்டு போயிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து நான் செக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இல்லை இந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற காலிகாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வெளியே பார்க்க ஒரு மார்க்கெட் பிளேஸில் வந்து செலக்ட் பண்ண காராக இருக்கட்டும், இதுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் இந்த சேஃப்டி செக் பண்ணாமல் வாங்கவே கூடாது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் வாங்குறதும் சரி டீலர்ஷிப் வாங்குறதும், அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா திருப்பி அங்கே போயிட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷனாவது இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இந்த மார்க்கெட் பிளேஸ்லையும் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. அதனால் எப்போயுமே நீங்கள் வந்து நான் செலவு பண்ணுற ரொம்ப கூட ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு $100 $150 தான் ஆகும். நீங்கள் அந்த காரை வந்து எடுத்துகிட்டு ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போனால் அவங்க ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் தான் எடுத்துப்பாங்க மேக்ஸிமம். அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதில் என்ன ஆகும்னா, ஒரு சில நேரத்தில் இந்த மார்க்கெட் பிளேஸில் வாங்கும்போது அவங்க ஏதோ ஒரு மேஜர் ரிப்பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காரில் வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் மாற்றணும் இல்லை வந்து இன்ஜினில் ஒரு ஃபால்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு $3000-4000 வந்து பில்லு வந்துடும். அந்த மாதிரி வந்து மாற்றினா இவ்வளோ பில்லு வரும்ன்ற மாதிரி எஸ்டிமேஷன் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, $3000-4000 நான் இது செலவு பண்ணுறதுக்கு நான் புது காரை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் மார்க்கெட் பிளேஸில் போட்டு அவங்க வந்து விற்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ட்ராப்பை நீங்கள் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் சேஃப்டி செக் கொண்டு போகிறேன், நானே காசு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. அவங்க உண்மையுமே லெஜிட்டிமேட்டாக அவங்க காரில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க விற்க தான் பார்க்குறாங்கும் போது நீங்கள் சொல்கிற அந்த கன்சர்னை அவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓகே பண்ணுவாங்க. நிறைய பேர் ஓகே பண்ணுவாங்க. இல்லை இந்த ஒரு சில பேர் அதெல்லாம் முடியாது, என் கார் நல்லா தான் இருக்குது, நீ வந்து கொண்டு போய் செக் பண்ணுறதுலாம் ஒத்துக்க மாட்டேன்னாங்கன்னா, தயவு செய்து வாக் அவே ஃப்ரம் ஹிம், ஹீ இஸ் நாட் அ குட் கை. ஏன்னா நீங்கள் ஒரு கார் வந்து இத்தனை $1000 கொடுத்து வாங்கும்போது ஒரு $150 நீங்களாக செலவு பண்ணி ஒரு மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் அவர் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒருத்தர் அலோவ் பண்ணலன்னா, அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் டீல். யூ கேன் சிம்ப்ளி வாக் அவே ஃப்ரம் ஹிம். ஓகே, இது வந்து என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த 3 ஆப்ஷன் பார்த்துட்டோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க. எனக்கு எந்த பட்ஜெட்டில் வாங்குறது, நான் வாங்குற காருக்கு நான் ஒர்த்தான மணி கொடுக்குறேனா இல்லை அவங்க வந்து அதிகமான ரேட் சொல்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, இங்கே வந்து கெல்லி ப்ளூ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது kbb.com. அந்த வெப்சைட்டில் நீங்கள் மேக்கு மாடல் மைலேஜ் அண்ட் நீங்கள் எந்த
ஜிப் கோட் அதை கொடுத்தீங்கன்னா அது அந்த ஏரியாவில் அந்த கார் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அப்படின்றத கிளியராக கொடுத்துரும். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் டீலர்கிட்ட வாங்க போகிறீங்களா, இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட வாங்க போகிறீங்களா, தேர்ட் பார்ட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸில் வாங்க போகிறீங்களா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கிளியராக சொல்லிடும். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இந்த வெஹிக்கல் போகும் அப்படின்னு சொல்லிடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். நீ அந்த முக்கால்வாசி பேர் இங்கே இருக்க டீலர் ஆகட்டும், இல்லை வந்து மார்க்கெட் பிளேஸ் ஆகட்டும், அவங்க வந்து இந்த கெல்லி ப்ளூ புக்கில் என்ன வேல்யூ போட்டிருக்கோ அந்த வேல்யூக்கு முன்ன பின்ன தான் வந்து அந்த ப்ரைஸே வச்சிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்குற வெஹிக்கல் வந்து கேபிபி புக்கில் வந்து ஒரு ரேட் போட்டிருக்கான், அதை விட இவங்க வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்கன்னா நீங்கள் போய் பேசலாம். KBB.comல இந்த வெஹிக்கிளுக்கு இந்த ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசலாம். அப்படி இல்லைனா அந்த கேபிபி வேல்யூவோட இவங்க ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எதுக்கு கம்மியாக வச்சுருக்கான், சம்திங் அப்போ பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராயிடணும். நீங்கள் வாங்குற யூஸ்டு கார் அந்த KBB.comல என்ன வேல்யூ போட்டிருக்கானோ அந்த வேல்யூக்கு முன்ன பின்ன தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். இது KBB.com மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த KBB.com தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் யூஸ்டு வெப்சைட். ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா யூஸ்டு காருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ நாங்கள் புது கார் வாங்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. புது காரை வாங்கலாம். அண்ட் அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஒரு சில கார் பிராண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து யூஸ்டு கார் வந்து வாங்க முடியாது அவ்வளோவா, இன்னும் அந்த மார்க்கெட்டே வந்து பெருசாக வந்து பிக்கப் ஆகலை. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த EV கேட்டகரிஸ். நான் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் போகிறேன் அப்படின்னும் போது அதில் வந்து யூஸ்டு கார் கேட்டகரி வந்து இப்போ தான் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரோபோஸ்ட்டாக இல்லை அப்படின்றனால, அதுவும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காசு போட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க வாங்கின அந்த கார் கூட ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வாங்குறதுனால ஒரு EV வெஹிக்கிள் வாங்க போகும்போது நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பார்க்குறது வந்து அந்த செகண்ட் ஹேண்டில் வாங்குறது வந்து அவ்வளோ நல்ல ஆப்ஷனாக இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ரெண்டாவது, இல்லை ப்ரோ நான் வந்து ரொம்ப நாளாக இருக்க போகிறேன், நான் அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்க போகிறது, நான் ரொம்ப நாளாக இருக்க போகிறேன், எப்படியும் வந்து ஒரு கார் வாங்கினா நாங்கள் வந்து விற்க போகிறதில்ல, ஒரு 10-15 வருஷமாக அந்த கார் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சில பிராண்டு நான் சின்ன வயசுலேருந்து ஃபேவரட், எனக்கு வந்து ஆடி தான் ஓட்டணும், எனக்கு வந்து BMW வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் லக்ஸுரி கார் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே வந்து லக்ஸுரி கார் இந்தியாவை கம்பேர் பண்ணையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். இப்போ நான் நினச்சா கூட நான் போய்ட்டு ஆடியோ BMW போட்டு நான் வந்து EMIயில் போட்டு வாங்கிட முடியும். ஆனால் இந்தியாவில் என்னால் வாங்க முடியாது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கார் நான் ஓட்டணும் அப்படின்ற அந்த ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும், எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இது வந்து ஆசை அப்படின்றவங்க தாராளமாக வந்து புது கார் வாங்கிக்கலாம். அதில் தான் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் காரில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி லக்ஸுரி பிராண்ட் வாங்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. இந்த புது காரை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ண தேவையில்லை. யூஸ்டு கார் வாங்க போகும்போது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கெல்லி ப்ளூ புக் வேல்யூ பார்க்கணும், நீங்கள் இந்த வின் நம்பர் பார்க்கணும், அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பாயிண்ட் செக்லாம் பண்ணணும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு குட்டி ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இது எல்லாம் பண்ணால் கூட ஒரு 5-10% சான்ஸ் இந்த யூஸ்டு காரில் போகும்போது ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த புது வெஹிக்கிள் அந்த ரிஸ்க் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக ரிசர்ச் பண்ண தேவை. நீங்கள் எந்த மாடல் வாங்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுமே தவிர, நீங்கள் ஒரு மாடல் வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து அது நல்லா இருக்கா, அது சேஃப்டி கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி எந்த ரிசர்ச்சும் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் ஒரு டீலர் கிட்ட போகிறீங்க, எனக்கு இந்த கார் வேணும், இந்த மாடல் வேணும், நான் முதலே வந்து மைண்ட் செட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நீங்கள் எப்போ கிடைக்கும் நீங்கள் கேட்டு புக் பண்ணிவிட்டு காரை வந்து சைன் போட்டு வாங்கி வந்துடலாம். அது வந்து நீங்கள் புது காரில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த நியூ காரில் இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமாக வந்து டெப்ரிஷியேட் ஆகும். ஒரு சில கார்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 30% வரைக்கும் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடும் இந்த வேல்யூ. அண்ட் ஒரு சில மாடல் வந்து அதுக்கு மேலேயே கூட டிப்ரிஷியேட் ஆகும். அண்ட் இது வந்து இந்த லக்ஸுரி கார் பிராண்டில் இது வந்து ரொம்பவே ட்ரூ. இந்த 30% 40-45% வரைக்கும் கூட ஒரு சில கார் வந்து வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால அந்த கார் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு விற்க போகிறதில்ல, நான் வந்து இந்த டிப்ரிஷியேஷன் வேல்யூவில் எனக்கு வந்து பெருசாக அந்த அளவுக்கு நான் மைண்ட் பண்ணிக்க போகிறதில்ல, நான் காரை வந்து ஒரு 10-15 இயர்ஸ் வச்சுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து புது காருக்கே போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு லாங் ரனில் அது வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த புது கார் கேட்டகரியில் வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு 2-3 வருஷம் தான் நான் இங்கே இருக்க போகிறேன், நான் அதுக்கு மேலே மேக்ஸிமம் இங்கே இருக்க போகிறதில்ல, அமெரிக்காவில் தான் இருக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு வந்து ஒரு கார் யூஸ்டு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் போகும்போது இந்தியாவுக்கு திரும்பி போகும்போது திருப்பி அந்த காரை விற்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும், அது கொடுத்துட்டு போகணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சில பேர் தோணும். அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து லீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து டீலர்ஷிப் போனீங்கன்னா ஒரு புது காரை வந்து நீங்கள் வந்து லீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 3 இயர்ஸ், அது ஸ்டாண்டர்ட் லீஸ்ன்றது ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அவங்க இந்த 3 இயர்ஸ்க்கு வந்து மந்த்லி ஒரு காசு வந்து உங்ககிட்ட வாங்கிப்பாங்க, அந்த லீஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களே எல்லா மெயின்டெனன்ஸும் பண்ணுவாங்க, நீங்கள் பெருசாக அதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் கார் மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். நார்மலாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த காரை ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைவ் பண்ணி அவங்ககிட்டே கொடுத்துடலாம், அவங்க வந்து வச்சுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து டீலர்ஷிப்லேருந்து வாக்கவே பண்ணிடலாம். இல்லை 3 வருஷம் கழிச்சு அந்த
கார் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மீதி இருக்க காசை கொடுத்துட்டு நீங்கள் அந்த காரை வாங்கிட்டு கூட வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அந்த காரை அவங்ககிட்டே கொடுத்து கூட வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, உங்களோட பர்சனல் சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 2 காருமே வந்து யூஸ்டு காராக தான் வாங்கினேன். ஆனால் அப்போது நீங்கள் வந்து ஓகே ப்ரோ, நீங்கள் அமெரிக்காவிலேருந்து எதுக்கு நீங்கள் லக்ஸரி பிராண்ட் கார்லாம் சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு தோணுச்சுன்னா, ஆக்சுவலாக இங்கே இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆடி வேணும்னாலும் இல்லை வந்து எனக்கு BMW வேணும்னாலும் இல்லை எனக்கு லேம்ப்ரோகினியே வேணும்னா கூட இங்கே வந்து ரெண்டல் காருக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய வந்து சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு நான் வந்து எனக்கு 1 டேக்கு 2 டேஸ்க்கு இல்லை வந்து நீங்கள் 1 வீக்கு கூட வந்து ஒரு லக்ஸரி கார் வந்து நம்ம காசு கொடுத்து நீங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அது காசு கொடுத்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்லாம் பே பண்ணி கூட வந்து நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி கூட வந்து இப்போ காரை ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் யூஸ்டு கார் தான் வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு லேம்ப்ரோகினி ஓட்டணும் ஆசையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அண்ட் சில பேருக்கு அது செட் ஆகும், நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ யூஸ்டு காரா இல்லை புது காரா அப்படிங்கிறது ஒருத்தங்களோட பர்சனல் சாய்ஸை பொறுத்து மாறும். அது உங்களுக்கு என்ன செட் ஆகுன்றது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாய் அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.